வணக்கம். வீடு தேடும் ராஜபக்சே. நாடு தான் தேடிட்டு அலைஞ்சிட்டு இருந்தான். எப்பப்பா வீடு தேட ஆரம்பிச்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து திருப்பியும் ஸ்ரீலங்காவில் தஞ்சம் புகுந்த ராஜபக்சேக்கு, அதாவது பொதுவாக வந்து எக்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னா வந்து அவங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் வந்து கொடுப்பாங்க அரசாங்கத்துலேருந்து. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இன்றைக்கும் வந்து பிரதமராக இருந்து அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகணும்னா அவங்களுக்குன்னு ஒரு இடம், வீடு, சில சலுகைகள் தான் கொடுப்பாங்க. இது வந்து எல்லா ஒரு மந்திரியாக இருந்தவங்களுக்கும் சரி, எம்பியாக இருந்தவங்களுக்கு இது மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. அந்த வகையில் வந்து ஸ்ரீலங்காவில் பிரசிடெண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, பதவியிலேருந்து இறங்கிட்டாங்க அப்படின்னா கூட அவங்களுக்குன்னு சில சலுகைகள்லாம் வந்து இவ்வளோ நாள் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சுதந்திர ஸ்ரீலங்காக்கு அப்புறம், சுதந்திரமான ஸ்ரீலங்காக்கு அப்புறம் போட்டு இந்த ரூல்ஸில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ அதில் அந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில திருத்தங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. ஒரு ஆக்ட் ஒன்று வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டெப் டவுன் பண்ண பிரசிடென்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் முக்கிய பதவி யாரெல்லாம் வகிச்சாங்களோ, தலைவர்கள்லாம் இருந்தாங்களோ, அவங்களாம் வந்து தங்களோட டென்யூர் காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த சில விஷயங்களில் வந்து மாற்றம் பண்ணி ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணதில் இது ராஜபக்சேக்கு ஒரு சின்ன இடியாயிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தின் காசில், அரசாங்கத்தின் பாதுகாப்பில், அரசாங்கத்தின் வேலையாட்கள்லாம் வந்து அவருக்கு வந்து பணிவிடை செய்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் சொகுசாக தன்னுடைய பதவி காலம் முடிஞ்சு ஊரெல்லாம் சுற்றிட்டு திருப்பியும் தன்னுடைய நாட்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த ராஜபக்சே இனிமேல் அரசாங்கத்தோட உதவியோடு இருந்த வீட்டில் இல்லை மாளிகையில் தங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லாவை பாஸ் பண்ணதுனால, அதான் அவருக்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் வரும் காலங்களில் அரசாங்கத்தில் பதவி வகித்து யார் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்குலாம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலவன்ஸ்லாம் கிடைக்காதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி ராஜபக்சே தங்கிட்டு இருந்த வீட்டிலேருந்து அவர் கூடிய சீக்கிரம் வெளியேறி, அந்த வீடு மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து அரசாங்கத்தின் சார்பில் வந்து பணிவிடையெல்லாம் அவருக்கு செஞ்சுட்டு இருந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அவருக்கு வந்து அதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க. இந்த நேரத்தில் ராஜபக்சே வந்து ஒரு காலகட்டத்தில் இது ராஜபக்சேயோட கோட்டடா, ராஜபக்சேயோட என்ன சொல்கிறது, ராவணன் அப்பாண்டான், இப்போ ராஜபக்சே பற்றியா எப்படி ஆள்றான் அப்படிங்கிற மாதிரி ராஜபக்சே ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி பேசிட்டு இருந்தவங்க எல்லாருமே தன்னுடைய நாட்டுக்குள்ளே அவர் வந்து வீடு தேடி அலையிற மாதிரி இப்போ ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கான். இதில் வந்து ராஜபக்சேயோட ஃபேமிலி வந்து கொலம்போவை சுற்றியே வந்து ஒரு வீடு, அதாவது வீடுனா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ராஜபக்சே ஏதோ ஒரு வீட்டில் போய் இருக்க முடியாதுல்ல. ஏன்னா ராஜபக்சேவை கொண்டாடி இருந்த காலகட்டத்தில் அதற்கப்புறம் அவர் வந்து பதவி விலகி ஒரு வீடை வந்து பார்த்துருந்தாரு அப்படின்னா அந்த வீட்டை பார்த்துட்டு எல்லாருமே கையெடுத்து, அதாவது சிங்களவர்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றனால கும்பிட்டு போயிருப்பாங்க. பட் ராஜபக்சே, எந்த ராஜபக்சே சிங்களவர்கள்கிட்ட வந்து நன்மதிப்பை பெறணும் அப்படிங்கிறனால இனவெறியில் தமிழக அப்பாவி தமிழக மக்கள் நிறைய பேர் கொண்டானோ அதே ராஜபக்சே வந்து பார்த்திங்கன்னா சிங்களவர்களாலே வந்து அடிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து விரட்டிட்டாங்க, ஓட விட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்பேற்பட்ட ராஜபக்சே இன்றைக்கி போய்ட்டு ஏதோ ஒரு வீட்டில் இருந்துட முடியாதுல்ல. ஒரு பாதுகாப்பான ஒரு வீடு தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து தொடர்ந்து இன்னும் கொஞ்ச நாளாவது உயிரோடு வச்சுக்கும். இல்லை சிங்களவர்களே பல பேர் அவன் மேலே வந்து கொலை வெறியில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு ப்ராப்பரான வீடை வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் ஹம்மந்தோட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊராக இருந்தாலும் அங்கே இருந்தால் வந்து அரசியல் அப்படிங்கிறத வந்து பண்ண முடியாது. ஒரு பவர் சென்டராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும்னா கொலம்போ தலைநகரத்துலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தன்னோட ஃபேமிலிக்காக, தன்னோட சகாக்களுக்காக, தன்னோட பணிவிடையாளர்களுக்காக, தன்னோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் நிறைய வீடுகளை வந்து பார்த்துட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சரி, ஐயோ பாவம், பிரசிடெண்ட்டாக இருந்தார், அவரோட அலவன்ஸை போய் வந்து பறிச்சிட்டிங்களே, இனிமேல் அவருக்கு காசுக்கு என்ன தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்க்க தேவையில்லை. இது வந்து ராஜபக்சே வந்து எந்த அளவுக்கு பணக்காரன் ஆகிட்டான்னா, ஸ்ரீலங்காவில் இந்த அளவுக்கு யாருமே கொள்ளையே அடித்ததில்லை அவங்களோட வரலாறில் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஸ்ரீலங்காவை கொள்ளடிச்சது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் பல சொத்துக்களை வாங்கி போட்டு பில்லியன் கணக்கில் சொத்து வச்சுருக்கான் ராஜபக்சே அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா அவரை ஒரு காலத்தில் சப்போர்ட் பண்ணியிருந்தால் சிங்களவர்களே வந்து சொல்கிறது. அதனால் வந்து அவரோட சொந்த ஊரான அம்மந்தோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைனாவோட அரசாங்கத்தின் மூலிமா வந்து பெரிய ஒரு போர்ட்டு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல், பெரிய ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஊரில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அசட்லாம் வாங்கி போட்டு நிறைய தொழில்கள்லாம் ராஜபக்சே வந்து நடத்திட்டு இருக்கான். அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. அந்த வகையில் காசுக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கூட ஒரு காலத்தில் அதிபர் மாளிகையில் சாகர வரைக்கும் வாழுவேன் அப்படின்னு திமிரா நினச்சிட்டு இருந்த ராஜபக்சே மட்டும் இல்லாமல் டைனாசிட்டி, அந்த ராஜபக்சே ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க எல்லாருமே வந்து தப்பிச்சு ஓடி இன்றைக்கி வந்து அரசாங்க இல்லத்துலேருந்து வெளியில் வந்து வீடு தேடுற மாதிரி வந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு அவமானகரமான ஒரு அசிங்கமான சிச்சுவேஷன் தான் அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, எந்த ஒரு சந்தேகமே இல்லை. குறிப்பாக எந்த மாதிரி வீடை வந்து ராஜபக்சே வந்து தேர்ந்தெடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாதுகாப்பான இல்லம் மட்டும் இல்லாமல் பப்ளிக் மீட்டிங்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஒரு மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் இருக்க மாதிரி இதெல்லாம் சேர்த்து ஒரு எஸ்டேட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீடாக வந்து தேடிட்டு இருக்காப்லாம். சரி, இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாவம் அந்த வீடு தேடும் ஏழை ராஜபக்சே சீக்கிரமாக ஏதாவது டூலெட் போர்டை பார்த்து வந்து வீடை கண்டுபிடிக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இதற்கு பிறகு நான் அவரோட சொத்தை பற்றி பேசிட்டதுனால எந்த அளவுக்கு ராஜபக்சே வந்து சொத்து சேர்த்து வச்சுட்டான் அப்படிங்கிற பற்றியும் நம்ம
சில விஷயங்கள் வந்து பார்க்கலாம். குறிப்பாக வந்து ராஜபக்சே பண்ண ஊழல்களில் பாண்டோரா பேப்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஆள் பண்ண பெரும்பான்மையான ஊழல், வெளிநாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக பேசப்பட்ட விஷயம் அந்த பாண்டோரா பேப்பர்ஸ். அதன் மூலியமாக சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா $18 மில்லியன் வந்து ராஜபக்சே சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகாரப்பூர்வமான தகவலான்னு கேட்டால் தெரியல. அதே மாதிரி வந்து இன்னும் ஹிடன் அசெட்ஸ், அதாவது நிறைய அசையா சொத்துக்களை வந்து மறைச்சி வச்சிருக்கான். அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து $160 மில்லியன் வரைக்கும் வந்து அசையா சொத்துக்களை வந்து நிறைய இடத்துல வந்து வாங்கி போட்டிருக்கான். அது வந்து ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில், அது யூரோப்பில் சில இடங்களாக இருக்கலாம், இல்லை ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸாக இருக்கலாம், அங்கெல்லாம் வந்து வாங்கி போட்டிருக்காங்க. சில ஐலாண்டுகள்லாம் கூட வாங்கி போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க, வெறும் $9.51 மில்லியன் தான் அவர் வந்து வச்சிருக்காரு, மில்லியன் தான் வச்சிருக்காரு அவர், அந்த அளவுக்கு தான் சொத்து வச்சிருக்காருன்றாங்க. ஆனால் நிறையா பேர் வந்து சொல்லக்கூடிய தகவல் இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. பில்லியன் கணக்கில், எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 18 பில்லியன் லெவலுக்கு வந்து ராஜபக்சேக்கு வந்து சொத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஸ்ரீலங்கான்றது ஒரு குட்டி கண்ட்ரியாக தெரிஞ்சாலும் அது வந்து ஒரு போர்ட் கேபிட்டல் கொண்ட ஒரு கண்ட்ரி. அந்த போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான லாபகரமான ஒரு போர்ட். ஏன்னா ஒரு உலகத்தை இணைக்கக்கூடிய ஒரு பெரிய போர்ட் அது. சவுத் சைனா சீயை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே போனோம். அங்கே வந்து நம்ம கொலம்போ போர்ட் வந்து ஒரு முக்கியமான இடம். இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொலம்போ போர்ட்டை தாண்டி தான் வந்து வரும். அண்ட் வெஸ்ட்டிலேருந்து ஈஸ்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு முக்கியமான போர்ட்டாக இருக்கிறதுனால நிறைய அந்த வகையில் வந்து நிறைய காசை வந்து பல ஊழல்கள் மூலியமாக பண்ணி வந்து ராஜபக்சே வந்து சம்பாதிக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளோட துணையோடு வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமைக்கு எதிரான சில செயல்கள்லாம் வந்து செஞ்சால ராஜபக்சே. அந்த நேரத்துலையும் பல டீல்களை வந்து போட்டு ராஜபக்சே வந்து டாலர்ஸை வந்து பில்லியனாக சம்பாதிச்சதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் இதுதான் ராஜபக்சேயோட சொத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான தகவல்கள் கண்டிப்பாக இல்லை. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ராஜபக்சே அப்படிங்கிறவங்க வந்து முதல் தலைமுறை அரசியல்வாதி இல்லை. இவங்களோட முன்னோர்கள் இந்த ராஜபக்சே ஃபேமிலி வந்து 40s 50ஸ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீலங்கா அரசியலில் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. பல முக்கிய பதவிகளை வந்து வகிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜபக்சேவோட அந்த ஹம்பந்தோட்டா அப்படிங்கிற சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்களா புத்திஸ்ட் நேஷனலிசம்க்கு ரொம்ப பெயர் போன ஒரு ஊர். அதாவது சிங்கள இனத்துக்காக அந்த புத்திசமோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வெறின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பாலிடிக்ஸாக இருக்கட்டும், நம்பிக்கையாக இருக்கட்டும், அந்த ஊரில் இருந்து அந்த பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல தான் வந்து வந்திருக்காப்புல. ஸோ அந்த அரசியல் பேசியே அந்த ராஜபக்சே ஃபேமிலி வந்து ஒரு காலகட்டத்தில் பீக் ஆஃப் த பவராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டின் அதிபர் ஆகிறாரு. இவரோட இன்னொரு பிரதரான வந்து பசில் ராஜபக்சே, இவர் வந்து மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் 2022 வந்து பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு எக்கனாமிக் கொலாப்ஸ் இருக்குல்ல, அதற்கு இந்த மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர்கள் எல்லார் மேலேயும் வந்து நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய வெறுப்பு. 2005 2015 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜபக்சே வந்து யாருமே அசைக்கவே முடியாத இடத்துல வந்து இருக்காப்புல. அதற்கப்புறம் வந்து எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தான். தான் மட்டும் இல்லாமல் தன்னோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் அந்த பவரை வந்து பிரித்து கொடுத்துட்டு தங்களோட குடும்பம் மட்டும் ஆளணும் அப்படின்னு நினச்சி அட்லீஸ்ட் சிங்கள மக்களுக்கு வந்து அவங்க உண்மையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிங்கள மக்களுக்கும் உண்மையாக இல்லாமல் ஊரை அடித்து உலையப்பட்ட மாதிரி ஸ்ரீலங்காவை அடித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சைனாக்கும் இன்னொரு மீதி அந்த சொச்சத்தெல்லாம் வந்து தன்னோட ஃபேமிலிக்கு மட்டுமே வந்து சுரண்டிக்கிட்டதுனால ஒரு காலகட்டத்தில் வந்து ராஜபக்சே அந்த அதிபர் மாளிகையிலிருந்து தப்பிச்சு ஓட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துச்சு. இதில் நமல் ராஜபக்சேன்ற முன்னாள் அதிபர் ராஜபக்சேவோட பையன் இவன் வந்து பண்ண அட்டகாசங்கள்லாம் வந்து நிறையா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு என்னோட நெட்வொர்க்கை வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ண தப்பெல்லாம் வந்து இன்றைக்கி நியாயப்படுத்தி வந்து சோஷியல் மீடியாவில் நல்ல மாதிரியே வந்து பதிவு போடுறது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க பல அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டில் இருக்க பல நடிகர்கள் கூட இன்று வரைக்கும் நல்ல தொடர்பில் இருக்கிறானா. அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கூட நல்ல தொடர்பில் இருக்க நம்ம ஊர் சில நடிகர்கள், சில அரசியல் தலைவர்கள் எவ்வளோ கேவலமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து சொன்னால் பெரிய லிஸ்ட்டாக போயிட்டே இருக்குங்க. ஏன்னா துரோகம் வந்து ஒரு சைடில் வந்து நடக்கல, பல பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களை காக்கிறவங்கன்ற பேரை வந்து வெளியில் காட்டிக்கிட்டு நமல் ராஜபக்சே கூட நல்ல லிங்க்கில் தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த நமல் ராஜபக்சே தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க திருப்பியும் ஒரு வேளை எழுந்து வந்தால் இவங்களோட டைனாசிட்டியில் அடுத்த வாரிசாக அரசியலில் இறங்கி கலக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையாக வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு சைடு வந்து ராஜபக்சே வந்து கொடூரமானவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்பாவி தமிழர்களை, அதாவது யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் இல்லாமல் தஞ்சம் புகுற வந்து அப்பாவி தமிழர்களை வந்து பல வகையில் கொண்டான். கொத்து குண்டுகளை போட்டு மட்டும் இல்லாமல் கற்பழிப்பு செஞ்சு கொத்தாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பள்ளத்தை தோண்டி அதில் புதைச்சி சித்திரவதை பண்ணி இந்த மாதிரி நிறைய வகைகளாக வந்து பார்த்திங்கன்னா லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை, தமிழ் மக்களை வந்து கொண்டது மட்டும் இல்லாமல் சரி நீ வந்து வெறியை காட்டிட்ட உங்கள் மாற்று இனத்து மேலே, ஸோ சொந்த இனத்துக்கு தான் வந்து உண்மையாக இருப்பேன்னு பார்த்தா தன்னுடைய இனத்துக்கும் வந்து துரோகம் செஞ்சு அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ராஜபக்சே கம்பெனி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸ்ரீலங்காவை தன்னுடைய லாபத்துக்காக பயன்படுத்தி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மக்களோட கிளர்ச்சி ரொம்ப அதிகமாகி, வறுமை ரொம்ப அதிகமாகி, எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து இவனை வந்து கண்ட்ரிலேருந்து ஓட விட்டாங்க.
இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தப்பிச்சு போயிட்டு ஒரு பெரிய மிலிட்ரி வார்ஷிப்பில் வந்து அவன் ஃபேமிலியோட கொஞ்ச நேரம் இருக்கான், ஒரு கொஞ்ச நாள் இருக்காங்க. அதற்கப்புறம் வந்து அரசாங்க ஃப்ளைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து வந்து தப்பிச்சு போகிறான். ஃபஸ்ட்டு இவன் ஏர்ஃபோர்ஸ் பிளேனில் தப்பிச்சு வந்து மால்டிவ்ஸ் தீவுகளுக்கு போகிறான். அங்கே வந்து கொஞ்ச நாள் வந்து யாருக்கும் தெரியாமல் தன்னோட காசையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி வந்து பதுங்கி வாழ்கிறான். சரி கொஞ்ச நாள் ஸ்ரீலங்கா பக்கமே வரவேணா, அடிச்சே கொண்டுருவாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து கொஞ்ச நாள் போய் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து தஞ்சம் புகுறாப்புல. அங்கேருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த தாய்லாண்டுக்கு போகிறப்ப தான் வந்து தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தானே ஒதுங்கி ஒரு எக்ஸைலில் இருக்கிற மாதிரி வந்து சார் கொஞ்ச நாள் இருக்கிறாரு. அதற்கப்புறம் நிலமெல்லாம் அடங்குது. எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கொஞ்ச நாளில் கோவமும் குறைஞ்சிடும், மறந்துடுவாங்க தப்பெல்லாம், அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ப்ளஸ் ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் கிரைசிஸ்னால வந்து அவன் பொழப்ப பார்க்கறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில இடங்களில் மட்டும்தான் அந்த நாடு வந்து ஹாப்பனிங்காக இருக்கே தவிர பல இடங்களில் பண்ணுறதுக்கு தொழிலும் இல்லை, வியாபாரமும் இல்லை, லாபமும் இல்லைங்கிறனால அவன் வாழ்க்கையை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி எல்லாருமே மைண்டு செட் ஆகி வந்ததுக்கப்புறம் திருப்பியும் தாய்லாண்டிலேருந்து ராஜபக்சே வந்து கொழும்புல நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த அரசாங்கம் தலை ஒதுக்கப்பட்ட அந்த இல்லத்தில் வந்து தங்கியிருந்தான். இந்த நேரத்தில் தான் இந்த லாவை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்மளால் வீடு தேடிட்டு இருக்காரு. திருப்பியும் பவருக்கு ராஜபக்சே வர முடியுமான்னு கேட்டால், பவருக்கு வரத்துக்கு ஆசை கண்டிப்பாக ராஜபக்சேக்கும் ஃபேமிலிக்கும் இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஸ்ரீலங்கன் மக்கள், குறிப்பாக வந்து சிங்கள மக்கள் எல்லாருமே வந்து ராஜபக்சே மேலே வச்சுருக்க கோவத்தினால, அவனோட பேர் கெட்டு போனதுனால, எப்படி அவன் தப்பிச்சு ஓடனா அப்படிங்கிறத காணொலி மூலிமா திரும்பியும் நிறையா வாட்டி பார்த்ததுனால, இப்போ நம்ம நேபாளில் பார்த்தோம்ல ஷர்மா ஓலி, அவரோட வீட்டை வந்து அடித்து உடச்சி அவங்க ஒய்ஃப் மேலாம் வந்து தீயெல்லாம் பற்ற வச்சுட்டாங்க. பட் எப்படி அந்த மாதிரி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காவில் அதிபர் மாளிகைக்குள்ளேயே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடித்து உடச்சி அவனோட பொருள்லாம் வந்து மக்கள் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி வெளில போயிட்டாங்க. ஸோ அது வந்து என்றைக்குமே ரெக்கார்டடாக மைண்டில் இருக்கும். அப்படிங்கிறனால சிங்கள மக்களே எந்த சிங்கள மக்களை வந்து குஷிப்படுத்துறதுக்காக தன்னோட ஹீரோவாக காட்டிக்கிறதுக்கு வந்து தமிழ் மக்களை வந்து அப்பாவி தமிழ் மக்களை கொண்டானோ அந்த சிங்கள மக்களே திருப்பியும் இவனை பவரில் சாகர வரைக்கும் வர வைக்கவே விடவே மாட்டாங்க. அதற்கு ஒரு தடையை என்றைக்குமே போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா சார் செஞ்ச சம்பவம் அப்படி. இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு இருக்கிற வெறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் தப்பு செஞ்சானா அதற்கான தண்டனையை வந்து அவன் அனுபவிச்சே ஆகணும். அது வந்து பார்த்திங்கன்னா பல அரசாங்கங்கள் பல நாடுகளோட துணையோட தான் வந்து தமிழ் மக்களுக்கு எதிரான போரை வந்து நான் முடித்தேன் அப்படின்னு ராஜபக்சேவே தன்னோட வாயால் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் பல உலக நாடுகள் வந்து ராஜபக்சே பண்ணது இனப்படுகொலை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கூட அசராமல் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த ஊரில் வாழ்கிற தமிழ் மக்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. அந்த நாடுகள் அரசாங்கத்துக்கு எல்லாமே வந்து நன்றி. ஆனால் என்றைக்குமே ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு அரசியல் அப்படி இருந்துன்றதுக்காக பல நாடுகளோட உதவியோடு ஒருத்தன் வந்து அக்கிரமம் செஞ்சிருந்தானா அவனை மற்ற நாடுகள்லாம் எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும் இல்லை, அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆட்களெல்லாம் பலி வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருவாங்க. அப்படி அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு சாகிறதுக்கு நேச்சுரல் டெத் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். அப்படி கிடைக்கல அப்படின்னா மாடர்ன் டைம்ஸில் ஒரு டிக்டேட்டர் இனப்படுகொலை செஞ்சுட்டு ஜாலியாக தன்னோட வாழ்க்கையை கோடி கோடியாக சம்பாரித்து உலகத்தில் இருக்க நிறைய ஐலாண்ட்லாம் வாங்கி போட்டு குடும்ப குட்டியெல்லாம் வந்து நல்லா பெற்று போட்டு கடைசியில் நேச்சுரல் டெத்தில் போனால் அப்படிங்கிற ஒரு கேவலமான வரலாறு நடந்துடக்கூடாது அப்படிங்கிற வருத்தத்தோடையும் கோவத்தோடையும் தான் பார்த்திங்கன்னா இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணுறோம்.